ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா யூனிவர்ஸ் மெசேஜ் தான். ஓகே, என்ன மாதிரி மெசேஜ் வருதுன்றதை பார்ப்போம். ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பிரச்சனை எண்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கீங்க. எண்ட் ஆகும். ஸோ அந்த பிரச்சனைகள் எண்ட் ஆகும். ஸோ அதுலேருந்து ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிற மாதிரியே இந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக யூனிவர்ஸோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் சப்போர்ட்டில் அந்த பிரச்சனை எண்ட் ஆகும். கூடிய சீக்கிரம் அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வருவீங்க. ஸோ அது மணி ப்ராப்ளமாக இருக்கலாம், வேலை விஷயமாக இருக்கலாம், ஸோ கொடுத்த இடத்துல இன்னும் பணம் வராமல் இருக்குதுன்னு கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி லெவல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மாறும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருந்திருக்கீங்க. இப்போ வரைக்கும் நடந்த விஷயம் அப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு புது மனுஷனாக பிறக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா கடவுள் நமக்கு ஒரு சில பிரச்சனையை கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று நமக்கு காட்டுறதுக்காண்டி தான் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம அனுபவப்பட்டால் தான் நமக்கு அறிவு வரும்ன்றதுக்காண்டி கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் நீங்கள் பிரச்சனை பட்டுருந்துருப்பீங்க, பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த அனுபவம் கிடச்சிருச்சுன்ற போது கடவுள் உங்களுக்கு கொடுத்த பிரச்சனையை எடுத்துருவார். ஸோ அதுதான் இவ்வளோ நாள் நடந்த விஷயம். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு கஷ்டம் தான் ஆகும். ஸோ இத்தனை நாள் நீங்கள் அனுபவித்த விஷயம் அதான். சரி, ரொம்ப நாளாக ஃபாரின் ஜாப் போகணும் அப்படின்றது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ட்ராவல்க்குரிய ஃபாரின் ட்ரிப், ஃபாரின் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு சில பேருக்கு ரொம்ப நாளாக மணி பிளாக்கேஜ் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் பிளாக்கேஜ். நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அது மணி தான். ஓகே, அதனாலேயே நீங்கள் ரொம்ப பிரச்சனையில் உள்ளாகி இருந்திருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு சில பர்சனை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அந்த பர்சன் யாருன்றது கூட நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியே அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ மணி பிரச்சனைகள் தீந்துரும். ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக மணியிலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப்பாக வாழ போகிறீங்க. நீங்களும் நினச்சிருக்க மாட்டீங்க இத்தனை நாள் இப்படி கஷ்டப்படுறதுக்கு இதுக்கு தானா அப்படின்றது இதுக்கு தானான்னா நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஓகே, ஸோ அதனால் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போது. நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எதை பற்றியும் ரொம்ப டைவர்ட் ஆகாதீங்க. ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒர்க்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா ஒரு சில பீப்புள்னால உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நெகட்டிவ் பீப்புளை விட்டுட்டு ஒரு நல்லதை பாசிட்டிவான விஷயத்த மட்டும் நினச்சி போயிட்டே இருங்க. இதுதான் யூனிவர்ஸ் கைடன்ஸாக இருக்குது. பல பிரச்சனையை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இதுவா அதுவா, அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமா, இதாக செஞ்சிட்டே இருப்போம். ஏதாவது செஞ்சாலும் வழங்க மாட்டேங்குது, என்ன செஞ்சாலும் கரெக்டாக இருக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தீங்க. ஒரு கன்ஃபியூஷனுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க.
கிளாரிட்டியாக யூனிவர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஒரு சில நம்பர் மூலமாகவோ, ஒரு சில நம்பர்னால் நீங்கள் டபுள் பார்க்குறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சைன். சப்போஸ் ஒரு சில நேரம் வந்து ஃபெதர் கூட பார்ப்பீங்க. ஸோ ஃபெதர் பார்த்தாலுமே அது சம்மந்தமே இருக்காது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெதர் வந்து நம்ம பக்கத்தில் வந்து விழுகும். இங்கே ரோட்டில் போயிட்டுருக்கும்போது பைக்லேயோ இல்லை கார்லேயோ போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபெதர் பறக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரிலாம் ஒரு சைன் உங்களுக்கு காட்டும். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சைன் தான். ஓகே, பிக்சரில் எங்கேயாவது வந்து ஃபெதரை பார்க்கறதுக்கு கூட ஒரு நல்ல சைன் தான். நீங்கள் போகிற பாதை ரைட் அப்படின்றது வந்து சொல்கிற மாதிரி தான் யூனிவர்ஸோட கைடன்ஸ். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. பட் நீங்கள் கேட்க ரெடியாக இருங்க. ஏன்னா வந்து நீங்கள் கேட்க தான் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் அள்ளி கொடுக்கும். பிரச்சனையை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. பிரச்சனையை விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து யூனிவர்ஸ்ட்டை கரெக்டாக கேளுங்க. அது வந்து மார்னிங் மெடிடேஷன் பண்ணாலுமே நல்லாயிருக்கும் பிரம்மமுகூர்த்தத்தில். ஸோ பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து கண்டிப்பாக விளக்கேற்றி கொஞ்சம் நேரம் உங்களுக்கு தேவையானதை வந்து அந்த நேரத்தில் நீங்கள் யூனிவர்சிட்டி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ப்ரேயர் பண்ணுங்கள் பிரம்மமுகூர்த்தத்தில். ஸோ பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒரு கிளாரிட்டியான முடிவு எடுக்க போகிறீங்க. ஸோ ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு இருந்த அந்த பண பிரச்சனைகள்லேருந்து எல்லா பிரச்சனையும் வேண்டாக போகுது. ஸோ ஒரு நியூ பிகினியான லைஃப்பை வாழ போகிறீங்க. ஸோ இதான் ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது, யூனிவர்ஸ் மெசேஜாக இருக்குது. ஸோ எதையுமே துணிச்சலாக தைரியமாக செய்யுங்க. நம்ம பக்கம் தப்பு இல்லைன்னா நம்ம தைரியமாக எதையும் செய்யலாம். மனதை போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. கன்ஃபியூஸ் செய்ய வேணாம். நம்மக்கிட்ட யூனிவர்ஸோட சப்போர்ட் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எந்த காரியத்தையும் செய்யுங்க. மன தைரியத்தோடு செய்யுங்க. ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்ற பார்ப்போம். சக்ஸஸ். ஸோ இனி வர காலங்களில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ நாள் பிரச்சனைப்பட்டிருக்கலாம். இனி எந்த வேலையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு சக்ஸஸ் தான். கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. ஓகே, நீங்கள் நம்புங்க. நமக்கு நல்லது நடக்கணும். நமக்கு நல்லது நடக்காதுன்னு எப்பயுமே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நடக்காது. பாசிட்டிவாக நினைங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பர்ஃபெக்ட் டைம் இது. ஸோ சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்பினா தான் நடக்கும். இது ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கீப் சப்போர்ட்டிங். Bye bye. Take care.